கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த 18ஆம் மணி வேளையில் உங்களுக்கு முன்பாக அடிமை நிற்கிறேன். உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறது என்று அநேக பதிவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை நான் பார்க்கின்ற வேலைகின்றேன். உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று உண்டுமானால் இதோ நம் கரங்களிலே இருக்கின்ற இந்த தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்ற உடன்படிக்கை பெட்டி. நாம் தான் உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி இந்த பரிசுத்த வேதாகம வார்த்தைக்குள்ளாக யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களை உடன்படிக்கை பெட்டியாக மாறிவிடுவார்கள். சென்னை பட்டணத்தில் இருக்கின்ற ஒரு ஊழியக்காரர் ஐயா அவர்கள் ஒரு பதிவிலே ஒரு தலைப்பை கொடுத்திருந்தார்கள். நீங்கள் உடன்படிக்கை பெட்டியாக மாறிவிடுங்கள். அந்த தலைப்பை நீங்கள் உடன்படிக்கை பெட்டியாக மாறிவிடுங்கள். ஒரு அருமையான தலைப்பு. நீங்கள் உடன்படிக்கை பெட்டியாக மாறிவிடுங்கள் என்றால் அதனுடைய வெளிப்பாடு என்ன? நீங்கள் தேவனுடைய கட்டளைங்கிற பணிக்கும் உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். அப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கின்ற அந்த குத்து விளக்காகிய கிறிஸ்து இயேசுவை நீங்கள் காண்பீர்கள். அந்த குத்து விளக்காகிய அந்த ஒளி இந்த துளிர்த்த கோலை ஏதோ கனிதரும் மரமாக மாற்றும். ஆற்றோடன் நடப்பட்ட செடி தோங்கும் மரமாக மாற்றும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அது திறந்து பார்த்தா அதுதான் இருக்கு. இதை திறந்து பார்த்தா அந்த கட்டளையும் கற்பனையும் அந்த குத்துவிளக்காய் கிறிஸ்து இயேசுவும் அந்த துளிர்த்த கோலாகிய நாமும் இதற்குள்ளாகி இருக்கு. இதை எங்கே போய் தேடி கிடைக்குமா? நம்ம கையெட்டு வச்சுக்கிட்டு தேடித்தாரு. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவன் வார்த்தையாகிய ஆண்டவர் வெளிப்படுகிறார். உடன்படிக்கை பண்ணுகிறார். பாருங்க, அவரோட முதல் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். 17வது அதிகாரத்தில் ஆதிகாமம் 17வது அதிகாரத்தில் உடன்படிக்கையை பண்ணுகிறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உடன்படிக்கை எங்கே இருக்கு? கையில் தானே இருக்கு. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவனை அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிறேன் என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாக பருக பண்ணி உன்னையுடைய ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் வரும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபித்தேன். உடன்படிக்கை தேடிக்கிட்டே இருக்கீங்களே, எங்கே இருக்கு? கையிலேயே வச்சுக்கிட்டு
தேடினார்கள். அடுத்த இது ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை. அடுத்த உடன்படிக்கை ஈசாக்குக்கு கொடுக்காரு. ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகள் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு எந்த தேசங்களையும் தருவேன். உன் சந்ததியை பூமியில் உள்ள சகல ஜாதிகளாலும் ஆசீர்வதிக்கப்படுவேன். உடன்படிக்கை முதல்ல ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை, இப்போ ஈசாக்கிட்ட உடன்படிக்கை பார்த்துக்காங்க. வார்த்தை தான் உடன்படிக்கை. அடுத்தால பாருங்கள், உகாமத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணித்தார். 28வது அதிகாரம் முதல் வசனம். இந்த நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்தைக்கு உண்மையாய் செவி கொடுப்பே. ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உடன்படிக்கை பெட்டியை, என் உடன்படிக்கை பெட்டியை பாருங்க. அடுத்து போகிறாரு பாருங்க, எங்கே எத்தனை உடன்படிக்கை கொடுத்து காட்பார். இது ஆபிரகாமில் தெரியும். ஆபிரகாமை தேவனை தேடாமல், தேவனை அறியாமல் இருந்த ரூத், இந்த ரூத்து கொடுக்கக்கூடிய நகோமியாகிய தன் மாமியினிடத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாள் பாருங்கள். ரூத்தினுடைய காரியத்தை நீங்கள் படித்து பாருங்கள். எருசலேமில் பஞ்சம் வந்த உடனே அந்நிய தேசத்துக்கு போய் அங்கே போய் குடியிருக்கும்போது தன்னுடைய கணவர் இறந்து போகிறார். அங்கே 2 மகனுங்களுக்கும் அங்கே பெண் கொள்கிறாராம். 2 மகனும் அங்கே வச்சு மரணம் அடைஞ்சு போகிறாங்க. அப்போது 2வது ரூத் அங்கேருந்து எருசலேமுக்கு திரும்பி வரும்போது தன்னுடைய 2 மருமகளையும் கூப்பிட்டு, நான் எனக்கு வயசாகிட்டு, இனிமேல் நான் கற்பனை தரிச்சு உங்களுக்கு குழந்தை பெற்று ஒரு மாப்பிள்ளையை தர முடியாது. நீங்கள் உங்கள் தேசத்துக்கு உங்கள் ஜனத்துக்கு நீங்கள் போயிருங்க தன் மருமகளை அழைத்து பேசுகின்ற பொழுது, அப்போ அந்த பேச பாருங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்வாள் தன் மாமியையும் முத்தமிட்டு போனாள். அப்படி சொன்னவுடனே ஓர்வாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கு போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போய் என்றாள். அவள் தன் தன் தேவர்களிடத்திற்கும், புறஜாதி ஜனங்கள், தேவனை அறியாத கதையும் தெய்வம் என்று வணங்கி கொண்டிருந்தவர்கள், அவர்கள் தேவர்களுக்கு அவா பெற்ற நீயும் போ ரூத்துக்கிட்ட சொன்னோம். ரூத்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாள். உடன்படிக்கை பாருங்க.
அதற்கு ட்ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். எந்த காரியத்தை பற்றி நீர் என்கிட்ட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகும் எனக்கு செய்ய கடப்பார். உடன்படிக்கை எப்படி நடந்துட்டு பாருங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அநேக உடன்படிக்கைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். எண்ணற்ற உடன்படிக்கைகள் தேவன் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை. இந்த கட்டளை கற்பனை உபகாமத்திலே கொடுத்திருக்க அந்த முதல் கற்பனை, அந்த கட்டளையும் நாம் ஒப்புக்கொண்டு நடக்கும்போது அதற்கு தலைகளை தாழ்த்தி நின்று கொடுத்து அவர் கொடுத்த நமக்கு கொடுக்கின்ற உடன்படிக்கை என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், முடிவு பேர் இருந்தோ உன்னை என் உள்ளங்கையிலே ஏந்து கொடு. நீ முடிவு பேர் இருந்தோ என் கட்டளையும் கற்பனைக்கு நீ கீழ்ப்படைந்து நீதியை செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையால் எனக்கு முன்பாக நீ நின்றால், உடன்படிக்கை பண்ணுதார், எனக்கு முன்பாக நீ நின்றால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்கி வாழாக்காமல் தலையாக்குவேன். உடன்படிக்கை பண்ணுதார். இப்போ துடுத்து பண்ணிட்டு உடன்படிக்கை பாருங்கள். அநேக உடன்படிக்கை. யாக்கோபு தன் மாமனை விட்டு பிரிஞ்சிட்டு வரும்போது அவர் 2 பேருக்கும் ஒரு கல்லை ஒரு தூணை நாட்டி, நீர் இதை விட்டு கடந்து விடக்கூடாது, நான் இதை விட்டு உங்கள்கிட்ட கடந்து விட மாட்டேன் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அப்போ உடன்படிக்கைங்கிறது நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு இவ்வளவு காரியங்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. நிறைய இதெல்லாமே பரிசுத்த வேதாகமம் தேவன் நமக்கு கட்டளையும் கற்பனையாக கொடுத்திருக்கிறார். அனைத்தும் உடன்படிக்கைகளை நாம் அவருடைய வார்த்தைக்குள்படி நடந்தால் நாம் அவருக்கு உடன்படிக்கைக்குள்ளாக நாம் மீறி நடந்தால் நாம் கொடுத்த உடன்படிக்கையை மீறி நடக்கிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் ஒன்றுமே. அந்த உடன்படிக்கை பற்றியை திறந்து பார்க்கும்போது அதற்குள்ளாக என்ன இருந்தது? கற்பலைகள் இருந்தது. அந்த கற்பலைகள் என்ன இருந்தது? கற்பனை எழுதப்பட்டது. இந்த நமக்குள்ளாக, நாம் தேவனுக்குள்ளாக, அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நமக்குள்ளாக அந்த கட்டளையும் கற்பனை நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த கட்டளையும் கற்பனை நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது அந்த குத்து விளக்காக ஒளி வீசி எழுந்து பிரகாசிக்க கிறிஸ்து இயேசு இந்த பெட்டிக்குள்ளாக அவர் வருவார். இந்த பெட்டி துளிர்த்த கோலாக அவருக்கு முன்பாக எந்நாளும் வளர்ச்சி அடையும், காணி தரும். இவ்வளவு போதாதாக நமக்கு அவர் கொடுத்திருக்க உடன்படிக்கை பெட்டி என்னவென்றால், அதான் அந்த தென்னைப்பட்டணத்தில் உள்ள அந்த பெரிய ஒரு ஊழியக்காரர் ஒரு வாரத்தில் 2-3 வீடியோ போடுவார். அவர் பேசினார், உடன்படிக்கை பற்றி நீங்கள் தான் உடன்படிக்கை பற்றியாக இருங்கள். உடன்படிக்கை பற்றியாக இருங்கள் ஏனென்றால் அதனுடைய மறைபொருள் ஏனென்றால் இந்த வார்த்தையாக இருங்கள், இந்த சத்தியமாக இருங்கள் ஏனென்றால் அவர் பேசின அருமையான முதலில் பேசினேன். எங்கே தேடி போகாதீங்க, உடன்படிக்கை பற்றி பலவிதமான உடன்படிக்கை பற்றி என்ற தலைப்பில் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். யாரையும் குற்றப்படுத்தியோ குறைச்சலவோ தேவனுக்கு முன்பாக நான் இம்மாத்திரம் அடிமை கொடுத்த சத்தியத்தை உங்கள் மத்தியில்
பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வார்த்தையை அனைவருக்குமானது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் பரிசுத்த வேதம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். முடிச்ச இது போதுமே. இதான உடன்படிக்கை பற்றி அவருக்கும் நமக்கும் நம்மை ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை பற்றி அவரும் நமக்கு ஏற்படுத்த உடன்படிக்கை இந்த பரிசுத்த வேதம். இதுதான் இந்த பெட்டி. இது நமக்குள்ளே இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டால் நமக்குள்ளே இருக்கு. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நான் தங்கும் மாலையும் நீதானே நேர்ந்திருக்க. இந்த உடன்படிக்கை பெட்டி ஆகிய நமக்குள்ளாக அந்த குத்தோளாய் கிறிஸ்து இயேசு அந்த கட்டளை கற்பனை நமக்கு கொடுத்து நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அதை பின்பற்றுவோம். துளிர்த்த கோலாக மாறுவோம். அனைவருக்கு பிரயோஜனம் உள்ளாக சத்தியத்தை கொண்டு கொடுப்போம். தேவன் தாமே இந்த அடிமையும் இந்த வார்த்தைக்கு முன்பாக நிற்கிற அனைவரையும் ஆளுகை செய்து வழிநடத்தி பரிசுத்தவான்கள் பந்தியிலே அமர பண்ணுவார். ஆமென், ஆமென், ஆமென்.